எண்ணம் போல் வாழ்வாய். ஆக்கட்டுங்க. நந்தி ஆண்டவா, என் செவையை பார்த்தாயா? பார்த்தீங்க. என் வண்ணத்தோடு காட்சி அளித்தார்கள். ஏங்க ஒரு தாவல சாஞ்சு போயிருக்கு, ஒரு தாள் நின்று நிறுங்க. ஏய் அது தெரியுமா? அதான் ஓம் சக்தி பராசக்தின்றது. ஓ மகாராஜா, பரத்துக்கு இது பராசக்தி, உட்கார்ந்து ஓம் சக்தி மகாராஜாவா? ஆண்டவா, படுத்துட்டு இருக்குங்க பராசக்தி. சரி, உட்கார்ந்துட்டு இருக்குங்க ஓம் சக்திங்க. அவன் யாரு தெரியுமா? யாருங்க? வரவங்க பாரு. சரிங்க ஆண்டவா. உனக்கு ஆஹா, நீண்ட நாள உன் மனதில் நினைவு இல்ல. ஆமா ஆமா உண்மைதான். தேவைதான் சொல்றா. என்ன பண்ற? ஏய் 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 பண்ற வேணுமா கேக்குற கேளுவோ. இவர்தான் படி எழுதுறது. இங்க பாரு கூட்டாளி, இவரு இன்னைக்கு தான் வருவாரு, காலையிலே போயிடுவாரு. என்னன்னா வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. போயிட்டா பாரு ஃபீல் பண்ண கூடாது, என்கிட்ட வந்து தனியா புலம்ப கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு எது வேணும் தெரியுமா? என்ன வேணும்? இருங்க வரேன். ஆண்டவா, எனக்கு இது 2 மானம். ஏய் அங்கே கேட்க கூடாது, இங்கே கேட்கணும். கேட்கணுமா? ஆமா, வேற ஏதாவது கேளு. இல்ல ஆண்டவா, உங்கள் தரிசனமா போதும் ஆண்டவா. மனமுறங்கி கரம் கூவிடால் கண்டிப்பாவே என்னது நிறைவேறும். சரியா? நந்தி, வீணான வார்த்தை போகட்டும். இச்செவிலே தோற்றமளித்தனே யார் இன்றும் அறிந்தாயா? என் விளக்கம் தெரிந்தாயா? இவர் யார்தான் என்று புரிந்தாயா? ஆண்டவா, உன் அருகில் இருக்கேன்ல. சரிப்பா, இல்லையா? எனக்கு மட்டும் தெரியும், இந்த மக்களுக்கு எடுத்து உரைத்தால் தெரியும். அப்படியா? இதோ நான் அருணை என்பதே ஈசன். ஒரு ஆலயம் சென்று
இறைவனை வெளிப்பட வேண்டும் என்றால் வேணும் என்றால் எப்படி வெளிப்படனா? இப்படி பயபக்தியோடு வெளிப்பட வேண்டும். நீ பார்த்த பக்தியோட வளர தெரியாத. என்ன நினைத்து வேண்டுகிறாய்? கடவுளை எதை வேண்டானே பாரு. என்ன வரங்க சேர்த்து கேள்றானே. ஏய் கடவுளே தம்பியா எப்பா அவரு நினைச்சிட்டு உனக்கு தான் தெரியும். சரி எங்களுக்கு தெரியாது. நீ குடுக்கறதா எழுப்பு, குடுக்கலன்னா எழுப்பாத. எனக்கு தெரியும். ஓ இந்த கருவாடு மாதிரி ஒரு கருவாடு கடவுளே தூங்குறா இருப்பா. குடுக்கறதா எழுப்பு. அதான் வேணும். நந்தி தூங்கிட்டான் போ. பகவானே சொல்லுப்பா. தூங்கிட்டான். ஓய் நித்திரை. ஏய் ஏபியா ஏப்பா ஏய் அரங்கேற்பாடு பார்த்தா இங்க ஏய் ஏய் பகவான் இருக்கிறாரா? ஏய், போடி நாளைக்கு மாடி தூங்குறேன். ஏய் சிவபெருமான் வந்துறாரா? எனக்கு வரல போடியா. ஏய் 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 போடியா. ஐயா உங்க வீட்ல பக்கத்து கோல்கார தூர்றான்டா. அப்படியா? நீதானே ஆடவர் பேக எடுத்து போயிருக்கீங்கப்பா. இல்ல நானும் பேக தூக்கி போயிடுவேன்ப்பா. இது மாதிரி தூக்கிதான். ஏடா பண்ண என்ன பண்ண வரங்கடா. என்ன வரேன்? என்ன வரங்க கேட்டேன். எனக்கு சொல்ல வரமாட்டேங்கிறாடா. உள்ள போயிடுவாரு. நந்தி அந்தடா. இதுக்கு வரதா எனக்கு கீழே போய் வச்சுக்கதா. இங்க வேடாயும் குசாம வருது, எனக்கு குசுது. உனக்கு நாவு குசாம வருது, எனக்கு சொல்றது நாவு குசுது. நாளைக்கு நம்ம கீழே போய் பேசிக்கலாம். சரியா? ஆனால் இச்செபிலே ஆஹா. இப்ப வந்து விளக்க தெரியுமா? ஆண்டவா, எனக்கு மட்டும் தெரியும். பாபுர மக்களுக்கு எடுத்து உரைத்தா. எப்படி என்றால் கைலிங்கிரி மரம் மீது ஆமாங்க. கடவுளாக நின்று யானை முதல் எறும்பு வரை 84 துகரங்களுக்கெல்லாம் படியெடுக்கக்கூடிய தாங்கள் தான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஆக்கட்ட மண்டமா. இரு ஒரு டவுட். ஏகணும் டவுட். பழைய பரமேஸ்வரன் புது பரமேஸ்வரன். ஆண்டவா, எனக்கு ரொம்ப நாள் டவுட். சொல்லுப்பா. பழைய பரமேஸ்வரனா புது பரமேஸ்வரனா? ஆதியில வந்த சிவனா, பாதியில வந்த சிவனா? இப்போ வந்த சிவனா? ஆமாங்க. சரி, ஆதியில வந்தவருக்கும் பாதியில வந்தவருக்கும் இப்போ வந்து ஒண்ணா வித்தியாசம். ஆதியில வந்தவர் அள்ளி கொடுத்தாரு. ஆதியில வந்தவர் அள்ளி கொடுத்தான், பாதியில வந்தவர் கிள்ளி கொடுத்தான், இப்போ வந்தவர் சுத்தமா கொடுக்கல. ஒழுங்கா வேலைக்கு வந்தா ஏண்டா கொடுக்காத போறா? ஆண்டவா, நீங்க எப்படி கொடுக்குறீங்க ஆண்டவா? ஆதியில வந்த சிவனாகப்பட்ட கோபுரமா கலந்து கொடுத்தார். பாதியில வந்த சிவனாகப்பட்ட தலையை வெட்டி கொடுத்தார். இப்போ வந்த சிவன் தராசு போட்டு கொடுக்கிறாரு. நீ எந்த சிவனு கேக்குற? ஆமாங்க. நீங்க எந்த சிவன் ஆண்டவா? ஏய், ஆதியில வந்தவன் நான் தான், பாதியில வந்தவன் நான் தான், இப்போ வந்தவன் நான் தான். ஓ, ஆகட்டும் ஆண்டவா. ஏன் இப்படி கொடுத்த ஆண்டவா? இப்படி என்ன குடுக்குறீங்க? ஏன் இந்த மாதிரி கொடுத்தா? ஒரே மாதிரி கொடுக்கறதானே? ஏன் இப்படி வேறுபாடு ஓட ஆதி காலத்திலே எப்படி இந்த உலக உற்பத்தியான தெரியுமா? இந்த உலகம் உற்பத்தியானவள் ஓம் என்ற உலகத்தில் உற்பத்தியானவள் உமையவள். சரியா? ஆதி சக்தினால இந்த உலகம் தோற்றியது. இந்த உலக பிரபஞ்சமானது உமையவனாள். சரியா? ஆதினாலே நம்ம சுமந்திரப்பது யாரு? யாரு? பூமாதேவி. அது யாரு? அவரும் ஒரு தாயார் தான். பெண்மணி. நம்மை கவர்ந்திருப்பது யாரு? ஆகாசவாணி. ஆகாயவாணி. நம்ம ஆதி காலத்து பெண்களாகப்பட்டவர் பூமாதேவிக்கு பலிக்காமல் ஆகாயவாணியை வணங்கும்படி பயபக்தியோடு சென்று ஆலயம் சென்று கரங்கூபி சரவணங்க பயபக்தியோடு வணங்குவார். அது மட்டும் இல்ல, ஆதி காலத்து பெண்கள் ஒரு ஆண்கள் வராங்கன்னா காலை நீட்டி வர மாட்டாங்க, தினமா கால் போட்டு ஆட்ட மாட்டாங்க. ஓ, ஆம்பளை வராங்க, அவன் சிறியவர்கள் தான் சரியே, காலை மடக்கி அந்த ஆண்களுக்கு உண்ட மரியாதை கொடுத்தாங்க. அப்ப என்ன செஞ்ச? இறைவனாகப்பட்டவர் பாராபட்சம் இல்லாமல் அந்த இல்லத்திலே என்னென்னைக்கும் சௌபாக்கியம்
நிறந்திருக்கணும். அள்ளி கொடுத்தீங்க. அவங்க வீட்டுல என்னைக்குமே லட்சுமியாக்கப்பட்டவள் என்றும் அழியாமல் குடியிருக்கணும் அப்படின்னு அங்க பயபக்தி இருந்தது. பாரபட்சம் இல்லாமல் நல்லபடியா இருந்து நீங்கள் நாள் அணிவுல ஏன் தலைவட்ட தெரியுமா? ஏன் தலையை வெட்டி விட்டீங்க? ஆண்களும் பெண்களும் சரிசமமானார்கள். ஓ ஆமாங்க. ஏய் நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போ, நான் ஒரு நாளைக்கு. ஆமா. இப்படி பெண்கள் கருத்து வேட்பு நடந்தது. ஆமாங்க. தலையை வெட்டி கொடுத்தேன். ஓஹோ. ஏன் தராஸ் பட்டு கொடுக்குறேன்? ஆண்கள் வந்தாலும் சரி, நம்மளோட பெரிய ஆளும் சரி, இப்ப ராஜ்யசபைக்கே வந்து காலக்கு ஆட்டுறாங்க. ஆமா. ஏங்க கடவுளே, எனக்கு டவுட். ஆணும் பெண்ணும் சமம் இல்ல, சமமான்றதுனால தட்டி கொடுத்தன்ற. சரி, நீயே பாதி முன்னாடி கொடுத்தல. அது சொல்றேன் கேளு. சொல்லு. அது விளக்கு சொல்றேன்டா. முன்னாடி வரும்போது ஏன் கொடுத்தேன்னு கேளு, அப்ப சொல்றேன். சொன்னா இப்ப சொல்லிட்டு வச்சுக்க, என் மனைவிக்கு மரியாதை இருக்காது. சரியா? ஆனால் இப்ப ஏன் தராஸ் போட்டு கொடுக்குறேன்? பெண்களை ஆண்களை மதிப்பது கிடையாது. 4வது தெருவுல பொம்பளைய வந்தா இந்த தெருவுல கண்டுபிடிக்கிறான். எப்படி நான் தெரியுமா? பூமாதேவி அதிரும்படி, ஆகாயவாணிய பார்த்தபடி இப்படி வராங்க. ஆணுவத்தோடு நடக்கிறாங்க. அதனால தராஸ் போட்டு கொடுக்குறேன். இன்னும் பெண்கள் எல்லாம் எப்படி நடக்குவாங்க? நான் அள்ளி கொடுக்கறேன்னா கிள்ளி கொடுக்கறேன்னா யாருக்கும் தெரியாது. அவங்க நடந்துக்கிற விஷயம். ஆண்களுக்கு இது தெரியாது. பெண்கள் எவ்வளவு பக்தி இருக்குங்களோ அவ்வளவு பக்தியாகப்பட்டது அவர் இல்லத்துல இருக்கும். சரியா? ஆண்கள் இன்னைக்கு குடிச்சுக்காங்க வந்துருவான். இந்த உலக உறுப்பு தான் பெண்கள் தான். இந்த உலக உறுப்பினர் பண்ணதே அது பெண்கள் தான். அந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுற முறை அவங்களுக்கு இருக்கு. அதனால அவளுக்கு பெரிய பார்த்து நடந்துக்குங்க. பார்த்து நடந்து அது மாத்திரம் இல்ல. சரியா? இன்னும் என்ன தெரியுமா? எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? எத்தனை மனைவிங்க? 2 மனைவி. என்னது? 2 பேர். ஆமா. நாங்க ஒண்ணே கட்டிக்கிட்டே படாத பாடு படுறோம். நீங்க 2 கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க? அவ 2 பேரும் என்ன பண்ண தெரியுமா? ஒருவள் தலைமையில ஆடுகிறாள், இன்னொரு ஒருத்தரும் பாதி பிராணத்தை வாங்குகிறாள். அப்போ தலைமையில இருக்கான்னு சொல்றல. ஆமா. அவா அது எல்லாம் பார்த்து எப்படி? எது? அதங்க உச்சா போறேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி அதானே கிடையாது எங்களுக்கு. இருந்தாலும் உன்னு விளக்கம் தெரியணும் இல்லவா? ஏன்னா நீ மானிடன், அது தெரிஞ்சாவிடா. உன் கருத்தை நீட்டு. அது சூரிய நன்கு, அதை முகர்ந்து பார்.
அப்பா ஒரே கவுச்சி வாசனை அடிக்குதாமா. நீ என்னென்ன நினைக்கிறியோ அதுல உன் உடம்புலயே ஓ அப்ப இது அது அது ஓ சரிங்க. வேர்வை அதுதான், அந்த அதுவும் அதுதான். ஓ சரிங்க ஆண்டவா. சரியா? ஆனால் கங்கைய சடையில வச்சல இதுக்கு கங்காதரன் ஒரு பேர். ஓ கங்காதரன். ஆமா. ஆகட்ட மண்டவா. உமா மகேஸ்வரி என் உருவத்தில் இடப்பக்கம் பாதி தந்திருக்கேன். அதனால உமா மகேஸ்வரன் சொல்வார்கள். உமா மகேஸ்வரன். ஆமா. ஆகட்ட மண்டவா. நந்தி இப்படி எல்லாம் சொன்னனே, நான் இருக்கக்கூடிய நாடு எங்க? நாடு எங்க? ஏறக்கூடிய வாகனம் என்ன? வாகனம் என்ன? கேட்டையா? சொல்லுங்க ஆண்டவா. ஐயருவதோ காளை சரியா? நந்தி அக்காளை ஏறுவான் அம்மாளை கை கெட்ட கோவம் வரும். அந்த பையன் நாளைக்கு போயிட்டேன் அக்காலை ஏறும்போது அம்மாவை கை பிடிப்பேன்டா. அவன் போய் பண்ணா என்ன கணக்கு? என்ன பண்ணுவான்? அதே மாதிரி அவங்க அக்காவோட போய் பண்ணா என்ன பண்ணுவான்? அக்காலை ஏறுவான் அம்மாவை கை பிடிப்பான். மதிக்கட்டவரே, நான் இருக்கக்கூடிய இடம் எங்க? கைலமலை புலி ஆசனம். அதோ இருப்பது இல்ல அக்காளை. அக்காளை தூரமா இருக்கிறனால அக்காளை. அந்த காளை. ஆமா. உலகம் எல்லாம் அம்மையப்பட காட்சி கொடுக்கிறேன். அந்த உண்மையும் இல்லாத நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாம அந்த உண்மையும் இருக்க மாட்டேன். சரியா? அதனால அக்காளை ஏறுவான், அக்காளை ஏறுவான். அக்காளை இல்ல அக்காளை. அக்காளை மாடு நந்தி இருப்பது கைலமலை நாடு. எருவதோ காளை மாடு. நான் ஓடினேன் ஐவரம் காடு, ஆடினேன் தில்லை காளியோடு, ஏந்தினே திருவோடு. நான் இருப்பது இப்ப பார்வதியோடு. பார்வதியோடு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த பார்வதி நல்ல சமயத்தில் ஓடு செய்தாய். ஆனால் நான் உலகம் அந்த பிரபஞ்சமான உலகம் பிடிக்க வேண்டும். ஆகினாலே அந்த புறமாகவே என் உமா மகேஸ்வரிக்கார் நான் அழைத்தேன் என்று அது விரைவில் அழைத்து வருவாங்க. அதுக்கு முன்னாடி உண்மையுள்ள மனதில் எண்ணி எப்படி உமையவிட மனதில் எண்ணி ஓம் சக்தி பக்தர்கள். சரியா? உமையவிட யாரு? என் தேவி ஆதி பராசக்தி. அந்த தாயுடைய கணவனே வந்திருக்கிறாரு. ஆண்டவா மகேஸ்வரா, அந்த தாயுடைய அருள் கிடைக்க வேண்டும். உன் தாயுடைய அருள் கிடைக்க வேண்டும். நாங்க
என் தாயுடைய முகத்தை கல்வெடியில பார்த்தது தர சுயரூபத்தில் பார்த்தது கிடையாது. எங்கள் இல்லத்திலே என்றென்றும் சௌபாக்கியம் நிறைந்திருக்க வேண்டாம். என் இல்லத்திலே சௌபாக்கியமாக இருக்க வேண்டும். என்னது? சௌபாக்கியமாக இருக்க சௌபாக்கியம் ஆமா. நிறைந்திருக்க வேண்டாம் அப்படின்னு மனதால் எண்ணி நமக்கு பரமேஸ்வரனுக்காகவே பரமனே கதி எப்படி அரமனை கதி கதி என்று கடை கொடுத்திருக்கிறார். அந்த நம்மளுக்கு இல்லத்தில் இன்னும் ஓம் சக்தி குறைந்து குறைய நம்ம காக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இரண்டாலும் நீ விரும்ப சென்று என் தேவியை அழைத்து வருகிறேன்.